ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது தை மாத கடை வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி நாம் என்னெல்லாம் செய்யலாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். பிப்ரவரி 6, 2026 வெள்ளிக்கிழமை கடைசி தை மாத வெள்ளிக்கிழமையாக நமக்கு அமைவது மட்டுமல்லாமல் அன்றைக்கி ரொம்ப பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஞ்சமி திதியும் கூடுதலாக அன்னைக்கு நிரம்பி இருக்கிறது. அதனால் அம்பாள் பூஜைகளுக்கு ரொம்ப உகந்தது. குறிப்பாக வாராகி பூஜை அன்னைக்கு செய்கிறது, லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா பஞ்சரத்னம் இதையெல்லாம் நாம் படிக்கிறது, கேட்குறது, பூஜை பண்ணுறது எல்லாம் ரொம்ப சிறப்பு. சரி, இந்த தை மாதம் பூராவே நாங்கள் நிறைய விட்டு போச்சுமா, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, பொங்கல் வைக்க முடியல, மாவிளக்கு போட முடியலன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த கடைசி வெள்ளிக்கிழமை சில பேருக்கு பீரியட்ஸ் அது மாதிரி ஏதோ காரணம் இருக்கலாம். எதெல்லாம் நாம் விட்டுட்டோமோ அதை எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமைக்கு செய்யலாம். எப்படி நீங்கள் இப்போ வரலட்சுமி நோன்பு ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ காரணம் உடம்பு சரியில்லைன்னா அடுத்த வெள்ளி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த செஞ்சுக்குவோம் இல்லையா அந்த பூஜைகளை. அந்த வரையில் இந்த வெள்ளிக்கிழமையை நாம் தை மாத பூஜைகளை எதெல்லாம் விடுபட்டிருந்ததோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சுமங்கலி பூஜையை செய்யலாம், ஒரு கோமாதா பூஜை அன்றைக்கி செஞ்சுக்கலாம். நீங்கள் வாவலுக்கு போடுறது, சக்கரை பொங்கல் வைக்கிறது, கோயிலில் பொங்கல் வைக்கிறது, வீட்டில் படையல் போடுறது, அம்பாளுக்கு சுவாசினி, வீட்டில் நம்ம சுவாசினி பூஜைகள் பண்ணுறது, சுமங்கலி பிரார்த்தனை செய்கிறது, இந்த மாதிரி பூவாடை காரி கும்பிடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். அது எதெல்லாம் விட்டு போச்சோ அதை எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமை நாம் நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்கு நமக்கு அம்பாள் பரிபூர்ணமாக நமக்கு அருள் கொடுப்பா அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமையை நாம் தவறாமல் அன்னைக்கு முக்கியமாக கோ பூஜை முடிஞ்சால் நாம் செய்கிறது அதி சிறப்பு. பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால நம்ம வராகி அம்பாளுக்கும் ரொம்ப அற்புதமான பூஜைகளையே நாம் செஞ்சுக்கலாம். அம்பாளுக்கு அன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திருசதி, லலிதா பஞ்சரத்னம் இதையெல்லாம் படிக்கிறதும் ரொம்ப சிறப்பு. அம்பாள் பூஜை மட்டும் இல்லாமல் நாம் அன்னைக்கு முருகனுக்கு சகல தெய்வங்களுக்குமே நம்ம என்னெல்லாம் ஒரு சக்கரை பொங்கல் வேண்டியிருப்போம், இல்லை ஒரு மாவிளக்கு போடுறோம்னு நினச்சிருப்போம், அதையெல்லாம் நாம் அன்னைக்கு கோயிலுக்கு முடிகிறவங்க போய் பண்ணலாம். இல்லைன்னா நாம் வீட்டிலேயுமே இந்த மாதிரி படையல்கள் பூஜைகளை நாம் அன்னைக்கு நிறைவேற்றி கொள்வது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகிறது. இது நாம் எப்படியெல்லாம் செய்யலாம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல் முந்தின நாளே நாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடலாம். அன்னைக்கு அதிகாலையில் நீராடி நீர் பூசி நம்ம குல வழக்கப்படி நம்ம ஆடைகளை உடுத்தி, உங்களுக்கு எப்படி அலங்காரமோ எப்படி பூஜை ரூமெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் செய்து கொண்டு கட்டாயம் ஒரு இனிப்பு செய்யுங்க. ஒரு பால் பாயாசம் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. மாவிளக்கு போட வழக்கம் இருக்கிறவங்க மாவிளக்கும் சேர்த்து போடலாம். பூவாடை காரி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது மாலை 6 மணிக்கு சில பேர் செய்வாங்க. சில பேர் காலையிலேயே சுமங்கலி பூஜைன்னு காலையில் செய்வாங்க. அப்போ சில பேர் மத்தியானம் அந்த சாப்பாடு மாதிரியெல்லாம் செஞ்சு அவங்க வர வச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுப்பாங்களா. முக்கியமாக என்னென்னா மங்கள பொருட்கள், தாம்பூல தானம், ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு மஞ்சள் குங்குமம், சரடு இதெல்லாம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு செய்யுங்க. ஒரு 5, 9 அந்த மாதிரி செய்யுங்க. எல்லாரும் தனியாக செய்ய முடியாதவங்க கோயிலில் கொண்டு போயிட்டு மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு சமஷ்டியாக ஒன்றா சேர்ந்து ஒரு 10 பேர் இணைந்து கூட நீங்கள் இந்த பூஜைகளை நீங்கள் செய்யலாம். சரி, காலை மாலை உங்களுக்கு எந்த நேரம் சௌரியமோ அந்த நேரத்தில் போங்க. கோயிலில் சில பூஜைகள் நடக்கும். கட்டாயமாக உங்களுக்கு தைவெள்ளி பூஜைகள் நடக்கிற நேரம் தெரிந்து கொண்டு போயிட்டு, ஏன்னா எனக்கு வசதி இல்லை இத்தனை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா, வெத்தலை பாக்கெலாம் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அங்கே போய் உங்களால் முடிந்தது ஒரு பூவோ ஒரு வெற்றிலையோ இல்லை ஒரு சீப்பு வாழைப்பழமோ எது வேணும்னாலும் நீங்கள் கொடுங்க. எதுவுமே முடியலன்றவங்க வருத்தப்படவே வேணாம், சரீர சேவை செய்யுங்க. அதெல்லாம் இப்போ இந்த வெத்தலை பாக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த இடத்த கொஞ்சம் நம்ம சரிப்படுத்தி கொடுக்குறது, இல்லை ஒரு பூ கட் பண்ணி கொடுக்குறது, ஒரு அபிஷேகத்துக்கு பால் கட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கூட நாம் அழகாக செஞ்சுக்கலாம். இந்த வகையில் நீங்கள் வீட்டிலையானும் செய்யுங்க, இல்லை கோயிலையானும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், அம்பாள் லலிதா பஞ்சரத்னம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். எதுவுமே முடியலன்னாலும் அழகாக ஒரு மாக்கோலம் போட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வீட்டிலேயே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அம்மன் ஸ்லோகங்களை தாராளமாக படிக்கலாம்.
இந்த வகையில் இதையெல்லாம் செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள், ஒரு நாய்க்கு 2 பிஸ்கெட் போடுங்க, அதுவும் தான தர்மம் தான். காக்காவுக்கு ஒரு பிடி சாதம் வைங்க, அதுவுமே தான தர்மம் தான். பக்தி அதுதான் உங்களுக்கு அதுதான் முக்கியம். உங்களுக்கு சக்திக்கேற்ற பக்தி செய்து அம்பாளை வழிபடுங்க. கட்டாயம் நம்மளுக்கு அம்பாள் அனுகூலம் செய்வது கண்ணார நாம் பார்க்கலாம். இந்த வகையில் நாடும் மக்களும் நல்வாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கட்டாயம் தெரிஞ்சவங்க லலிதா பஞ்சரத்னம் அன்னைக்கு படிங்க. அதே மாதிரி வாராகி கவசம் இருக்குது, அதுவும் படிக்கிறது ரொம்ப விசேஷம். படிக்க தெரியாதவங்க கேசட்டில் ஒலிக்க செய்து வீட்டில் நல்ல வைப்ரேஷன்ஸை உண்டு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.